ஜெபம் செய்ய எல்லாம் முழங்கள் படிக்கணும். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் இயேசுப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தில் இயேசு என்ற வல்லமையுள்ள மகத்துவமுள்ள நாமத்திலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருப்பதற்காக உங்களுக்கு கொடாகூடி நன்றி செலுத்துகிறோம். முழு மனதோடு ஆண்டவரை உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவிச்சிங்க. தெய்வ கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, உங்களுடைய பந்திக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காரோம். உன்னத பாடல்கள் 1759வது பாடல். காலையும் மாலையும் மேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 எனதுடன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 எனதுடன் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றே திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றே திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என் கர்த்தர் வாக்கு. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாள
நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தாம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தாம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக இடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் எழுந்து உன்னத பாடல்கள் 1501 பாடலை பாடும். 1501 உன்னத பாடல்கள். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் என்ற பாடல். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவர் ஏதாவது செய்திட மாட்டாரா? ஆண்டவர் ஏதாவது செய்து இந்த காரியத்திலிருந்து நம்மளை மேலே தூக்கி கொண்டு வந்துட மாட்டாரா? நம்மளை பலப்படுத்திட மாட்டாரா? நம்மளுக்கு சுகம் தந்துட மாட்டாரா? அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். இல்லை அப்படி தானே? நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட, ஹல்லேலூயா. அவர் உன் கூட இல்லைன்னா ஒரு காரியமும் என்ன செய்யாது, நடக்கவே நடக்கவே. யோசுவாவை பார்த்து சொன்னார், ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலையில், இனி நான் உங்களோடு இரேன், இனி நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டார். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கார், இனி நான் உங்கள் கூட. ஆண்டவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொன்னால்
நம்ம மேலே சாபங்கள், பாவங்கள், நமக்கு மேலே துக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஏறிக்கிடும். எல்லாம் என்ன செய்யும்? ஏறிக்கிடும். நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. நம்ம கூட ஆண்டவர் இருந்தால் நமக்கு எல்லாம், இந்த பாட்டை தான் சொல்றது, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதமும் செய்வார். நம்ம கூட அவர் வரணும்னா நாம் அவரை நேசிக்கணும். அவர் நம்ம மேலே என்ன செய்யணும்? விருப்பமாக இருக்கணும். இல்லை, ஆண்டவர் நம்மளை ஒரு கையில் பிடிச்சிக்கிறது, இன்னொரு கையில் என்ன செய்கிறது? நமக்கு எது பிடிக்கும் அப்படியே கீழே என்ன செய்கிறது? பார்த்துக்கிட்டே போகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டே வருவோம். ஒரு சூழ்நிலை வீட்டில் போட்டு பூட்டிகிட்டு போவாங்கள்ல பிள்ளை, அது மாதிரி இனிமேல் நான் உங்க கூட என்ன செய்ய மாட்டேன், என் கூட வரவும் கூடாது, நான் கூட நீ செய்கிறதெல்லாம் எனக்கு விருப்பமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பிள்ளையே புறக்கணிக்கிறவங்க ஆண்டவர் நம்மளையும் சில நேரம் என்ன செய்வார்? சில சூழ்நிலைகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆகவே அது இல்லாதபடி நம்முடைய நோய்கள், நம்ம வாழ்க்கையில் பொல்லாத பிசாசு செய்யக்கூடிய பிசாசுடைய கிரியைகள், இதெல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டுமானால், நொந்து போன நம்முடைய உள்ளத்தை அவர் தேற்ற வேண்டுமானால், யார் நம்ம கூட இருக்கணும்? இயேசு நம்மோடு கூட நம்முடைய வேதனை துன்பம் நீக்குவார், நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய கடன் தொல்லை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நம்மை விட்டு அகற்றுவார். அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும், அதிசயங்களை காண பண்ணுவார். அந்த உற்சாகத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட உண்மையாய் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வாராமே. நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். உந்தன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். நம் இயேசு கூட வருவார், எல்லாவித உற்சாகமா சொல்லுமா? என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தான முறியடித்து, பொல்லா எதிரியான சாத்தான முறியடித்தேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.
செய்வார், நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், உந்தன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், உந்தன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், என்றும் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், என்றும் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எல்லா பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் நான், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. யோசுவாவை பார்த்து நீங்க பலப்படுத்தி திடப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் மோசே கூட இருந்து அவனை வழி நடத்தின மாதிரி நான் உன் கூட இருப்பேன், அவன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் கண்டிப்பா கிடையாது, நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறதுக்கு என்கிட்ட ஏதாவது தடை இருந்தால் அந்த தடைகளை மாற்றுங்கப்பா, தடைகளை மாற்றி போடுங்க, தடைகளை மாற்றி போடுங்க, நீங்க என் கூட இருக்கணும்ப்பா, என் வாழ்நாள் முழுவதும் நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே, நான் உங்களை விட்டு நான் தூரம் போகக்கூடாது, உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா, உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா நீங்க விரும்புகிற காரியத்தை செய்து உங்க மனம் மகிழும்படியாய் நான் வாழணும் ஆண்டவரே, அற்புதத்திற்காக மட்டுமல்ல, என் உள்ளத்தின் மகிழ்ச்சியே நீங்க தான்ப்பா. அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என் உள்ளத்தின் மகிழ்ச்சியே நீங்க தான்ப்பா, எனக்கு ஆறுதலே நீங்க தான்ப்பா, என்னை திடப்படுத்துகிற தேவனும் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லும்போது சொன்னார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அவங்கள விட்டு ஓடி போகும்னு சொன்னாரப்பா. அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில் உண்மையாய் மாறணும். ஆண்டவரே உம்மால் மீட்கப்பட்ட ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே உம்மோடு கூட வாழக்கூடிய கிருபையை உம்மோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்க எல்லாருக்கும் தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க தான்ப்பா எங்களை பலப்படுத்துகிற தெய்வன். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய பலன் எங்களுக்கு வேணும்பா. உம்முடைய மகிமை காண செய்யுங்க ஆண்டவரே. ரீகாகா தூல சக்கரதியா ரூமலஹாதர ஷமுலுதுரியா கேலவரதுரியாபா ரூபதாலு சகதல சங்கதர கதரபா. ஆவியானவரே உங்களோடு கூட உங்களோடு கூட உங்களோடு கூட உங்க கரத்தை பிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க. இந்த உலகத்திற்காக அல்ல,
உலகத்தின் சுகத்திற்காக அல்ல, உலகத்தின் பணத்திற்காக அல்ல, உலகத்தின் மேன்மைக்காக அல்ல ஆண்டவரே. உம்மை நேசித்து உம்மால் மீட்கப்பட்ட ஒரு மகனாய், உம்மால் மீட்கப்பட்ட ஒரு மகளாய், உமக்கென்று வாழக்கூடிய ஒரு வைராக்கியத்தை என் உள்ளத்துல வைங்க ஆண்டவரே. எப்பொழுதும் நான் உம்மோடு கூட வாழணும், நீங்க என் கூட இருக்கணும்பா. நீர் விரும்பாத ஒரு அருவருப்பை பார்த்து என்னை மட்டும் நீங்க போயிடக்கூடாது ஆண்டவரே. என்னை சுத்திகரிக்கிற தேவன் நீங்க தான்ப்பா, என்னை சுத்திகரிக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய மாசற்ற ரத்தத்தினால, உம்முடைய புண்ணிய ரத்தத்தினால, வெளியேறப்பட்ட ரத்தத்தினால என்னை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்குவீராக, பரிசுத்தமாக்குவீராக. ஒழுங்கீனமான வாழ்க்கைகளை மாற்றி ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கைக்குள்ள என்னை வழி நடத்துவீராக. பரிசுத்த தேவனே, மாறாத பரிசுத்தரே, வல்லமையுள்ள கர்த்தாவே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, நீதி செய்ய போகிறவரே, அரசாள போகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, மகிமையுள்ள கர்த்தாவே, உன்னதங்களில் வீற்றிருப்பவரே, எல்லா கணத்திற்கும் உரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Lord. We worship you, Lord. We honor you, Lord. We glorify you, Lord. We praise you, Master. We praise you, Abba, Father. Hallelujah. 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 உன்னதத்தில் உள்ள சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆசீர்வாதங்களை பொழிகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆர்ப்பரித்து மகிழ்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, மகிமை நிறைந்தவரே, பரமராஜாவே. தோஷி மகதர ஷபதுலபா லகி மகதர ஷகதல ரஷகபா ஹபுதஹத லகஷமலரதுவா துபஹல ஹசகதலபா. Mighty Lord, we praise you, praise you, praise you, Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் சூழ பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தின் அதிபதியே, we praise you, Lord. We praise you, Holy Spirit. We praise you, Holy Ghost. Hallelujah. உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எல்லா கணத்திற்கும் உரியவரே, ஒருவராய் மகாபெரிய அதிசயங்களை செய்கிறவரே, செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை நிலையாய் நிற்கச் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் வழிநடத்தினவரே, 4 நாட்கள் ஆகி போய் நாரி போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, மரணத்தை ஜெயமாக வென்றவரே, தீபலா ஷமது லஹிபஹான ஷக்கரபா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. மனதார உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மனதார உம்மை துதித்து போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரமானவர், நீங்க மட்டும்தான் பா கனத்திற்குரிய தேவன். எல்லா மகிமை உங்களுக்கு அப்பா. பொல்லாத பிசாசுக்கு அல்ல, ஒரு விக்கிரகத்துக்கு அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே, உமக்கே எல்லா மகிமையும் உரியது, உமக்கே அதை செலுத்துகிறோம்.
சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அவர் நின்றவண்ணமாக சங்கீதம் 119, 113 வசனம் முதல் 120 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 119 சங்கீதம் 113 வசனம் முதல் 120 வசனம் முடிய. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். நான் பிழை திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மறையிலிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனமும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய. கோயில்ராஜ் வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. யோசுவா 7ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தியிடாதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில், யூதா கோத்திரத்து சேகராருடைய குமாரனாகிய சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்குள்ள பெத்தாவேன் சமூகத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறி அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டணவாசல் வெளி துவக்கி சேபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கும்
எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரின் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியர் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வணைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்மா நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நீ உங்களோடு ஈரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபோதி வாசித்தாயிற்று. 1460வது உன்னத பாடல்கள். வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் பொது வாழ்வில் மலர்ந்திடுதே. மங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்களவாக்கு அழைக்கிறார் ஓடியவா. வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் பொது வாழ்வில் மலர்ந்திடுதே. மங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தேவரின் ஆவியால் விடுதலை வாவினை பெற்றவர் பலரும் உண்டு. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறான், நீ ஓடியவா. வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் பொது வாழ்வில் மலர்ந்திடுதே. வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, கிருபையின் நாட்களை தயவுடனே திடக்கனிவுடன் வேண்டுகிறோம். வருகையின் நாளினில் வருந்திடவே நம்மை அழைக்கிறார் ஓடியவா. வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் பொது வாழ்வில் மலர்ந்திடுதே. வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்களவாக்கு அழைக்கிறார் ஓடியவா. வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் பொது வாழ்வில் மலர்ந்திடுதே. வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தேவரின் ஆவியால் விடுதலை வாவினை பெற்றவர் பலரும் உண்டு. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்க நம்பினி ஓடியவா.
வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுவே. மங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே. கிருபையின் நாட்களை தயவுடனே திடக்கனிவுடன் வேண்டுகிறோம். வருகையின் நாளினில் வருந்திடவே நம்மை அழைக்கிறார் ஓடியவா. வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுவே. வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, யார் தலைவனை ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. தகப்பனே, அதனுடைய ஒரு பகுதியை தசமபாகமாக காணிக்கையாக ஸ்தோத்திர காணிக்கையாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி இந்த காணிக்கையை தொட்டு ஆசீர்வதித்து அங்கீகரித்து கொள்வீராக. உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ ஜீவிக்க அருள் செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி எங்களுடைய வாழ்க்கையின் சாபத்திலிருந்து மீண்டு உமக்கென்று சாட்சிகளாக நிலைத்து நிற்க வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு சாபத்தின் விளைவு. சாபத்தின் விளைவு. சாபம் அப்படின்னாலே ரொம்ப பயமாக இருக்கும்ல, அப்படி தானே? யாராவது ஒருத்தர் சாபம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சாபம்னா தெரியல, மண்ணை மாதிரி இப்படி தூத்தி நாசமாக போக, நீ மண்ணா போக, குடும்பம்லாம் இப்படி போக அப்படி போக அப்படின்னு சாபம் போடுவாங்கள்ல, கேட்டது இல்லையா? ஆமாம், சாபத்தின் விளைவு. அன்றைக்கி அவங்க சொன்னாங்களே அதே மாதிரி ஆகிப்போச்சே, அன்றைக்கி அவங்க சொன்னாங்களே அப்படியே ஆகிப்போனேனே அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அப்படி தானே? ஆமாம், சாபத்தின் விளைவு. சாபத்தின் சில பேர் சொல்லுவாங்க, ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் வைப்பாங்க, பில்லி சுனி வைப்பாங்க. கடைசியில் அதில் மாட்டிக்கிட்டு சில பேர் என்ன செய்வாங்க? அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும், அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். வாழ்க்கையின் சாபங்கள், வாழ்க்கையின் சாபங்கள். சில பேருக்கு பரம்பரையாய் சில சாபங்கள். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஏதாவது சக்கரை நோயாளி போயிடுச்சுன்னா, எப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது சக்கரை நோய் இருக்குதா? ஆமாங்க, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. அது தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா உனக்கும் வரும், பிள்ளைக்கும் வரும், கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? சரி, பிபி இருக்குதா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தா உனக்கு வரும் இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈஸியாக என்ன செய்வாங்க? சொல்லிட்டு போயிடுறாங்க. சாபம், பரம்பரையாய் சில சாபங்கள், பரம்பரையாய் சந்ததியாய் அனுபவிக்கக்கூடிய சாபங்கள். சாபத்தின் விளைவினால் அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? நாசமாக போகுது இல்லை, அப்படி தானே? அப்போ சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் சாபம் எப்படிப்பட்டது, எவ்வளவு கொடியதுன்னு தெரிஞ்சாதான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை என்ன செய்யும்? சாபம் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சாபம் இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை, அப்படி தானே? ஆமாம், ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் எல்லாரும் விரும்பும். சாபத்தின் வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறது கிடையாது. சாபத்தின் வாழ்க்கையை நாம் விரும்புகிறது கிடையாது. சாபம், ஏன் ஒரு மனுஷனுக்கு சாபம் வருகிறது? ஏன் ஒரு மனுஷனுக்கு சாபம் வருகிறது? உபாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தில் பாருங்கள், 27, 27, 28 ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பற்றி கூறியிருக்கிறாரு. 15 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு. விக்கிரகத்தை வணங்கினா சாபம், ஒளிப்படத்தில் மறைவாக வச்சுக்கிட்டு தொட்டு கும்பிட்றவன்
அது சாபம். தகப்பனை தாயும் சபிக்கிறவன் சாபிக்கப்பட்டவன், பிறனுடைய எல்கையை தள்ளி போடுறவன் சபிக்கப்பட்டவன், குருடவன், இப்படின்னு நிறைய வரிசையாக நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், குறித்து வச்சுக்கோங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேருந்து நிறைய சாபங்களை சொல்லியிருக்கிறார். நிறைய சாபங்களை இப்படி மனுஷனுக்கு பலவிதமான காரியத்தினால் சாபங்கள் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையில் செய்த தீங்கான காரியம், தீமையான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் எது கொண்டு வருகிறது? சாபத்தை கொண்டு வருகிறது. மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனிதனுக்கு என்ன வரும்? சாபம் வரும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனுக்கு என்ன வரும்? சாபம் வரும். சாபம் என்ன செய்யும்? வரும். இல்லை? ஆமாம். ஆண்டவர் சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்துவுக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தையோ சொரூபத்தையோ நீ என்ன செய்யக்கூடாது? உண்டாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது. படத்தில் வரைஞ்சும் வைக்கக்கூடாது, கல் மண்ணுனால என்ன செய்யக்கூடாது? செய்தும் அதை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்தார்? கட்டளை கொடுத்தார். கட்டளை கொடுத்தார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களே என்ன செய்கிறாங்க? ஒரு சிலுவையை கழுத்தில் போட்டுறது, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் என்ன செய்யுது? அந்த சிலுவையை தூக்கி முத்தம் கொடுக்கறது. என்ன செய்கிறது? முத்தம் கொடுக்கறது. வீட்டுக்கு போகிறது, ஏசாமி படம் இருக்கும், எங்கேயாவது புரட்டாச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னால் நின்று என்ன செய்யுது? அந்த படத்தை கும்பிட்றது, அதை தொட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறது. காரியத்தை நிறைய கிறிஸ்தவங்க கூட என்ன செய்கிறாங்க? செய்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க கூட என்ன செய்கிறாங்க? செய்கிறாங்க. ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாரு, கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு சொரூபத்தையும், ஒரு சிலுவையின் உருவத்தையோ அல்லது ஏசாமி படத்தையோ வைத்துக்கொண்டு சும்மா அழகுக்கு வைக்கலாமே ஒழிய, சும்மா ஒரு ஒரு அழகுன்னா ஒரு அலங்காரத்துக்கு ஒரு படத்தை வைப்பாங்கள்ல, அப்படி வேணா வைக்கலாமே ஒழிய, அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? கும்பிட்டனா நீ சபிக்கப்பட்டவன், நீயே சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருக்கிறோம் இல்லை? அப்படி தானே? 7 நாள், அதில் 6 நாள் நீ வேலை செய்யி, 7ஆவது நாள் என்ன செய்யிருக்கணும்? இதில் வேறு நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கோயிலுக்கு கூடாது, சனிக்கிழமை தான் வரும். இன்னொருத்தன் சொல்லுவான், சனியும் கிடையாது, ஞாயிறும் கிடையாது, திங்கக்கிழமை தான் போகணுமா. இன்னொருத்தன் வருவான், அதெல்லாம் கிடையாது, புதன்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமைம்மா. இதில் வேறு சண்டை. நீ என்னைக்கு கும்பிட்றியோ 6 நாள் வேலை செய்யி, 7ஆவது நாள் என்ன செய்யி? நீ ஓய்ந்துரு. என்ன செய்யி? ஆமாம். என்னைக்கு ஆண்டவர் ஆதாமை படைச்சார், என்னைக்கு இயற்கையெல்லாம் உருவாக்குனார், என்னைக்கு ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் 6 நாள் அவர் சிருஷ்டிப்பெல்லாம் முடித்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அது மட்டும் நம்மளுக்கு தெரியும் இல்லை? அப்படி தானே? ஆமாம். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எது 7ஆவது நாள், எது 7ஆவது நாள் இப்படின்னு கேட்டு முட்டு போட்டு, அதுக்காக போட்டு முட்டையெல்லாம் புண்ணாக்கி மண்டையை போட்டு என்ன செய்யாத? முட்டிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காத, அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்காத, சரிதானா? அது கொள்கையின் விபரீதங்கள். புதிய ஏற்பாட்டில் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கொள்கையின் விபரீதங்கள். வேதத்தில் நிறைய காரியத்தை மனிதன் பிடித்து வைத்து கொண்டு, இப்படிதான் இதுதான் சில காரியங்கள் சில மோடு அப்படின்னு சொன்னால், மோட் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல. மோடு அப்படின்னா எந்த வழியை நீ தெரிந்து கொள்ளுகிறாயோ, மோடு அப்படின்னு சொன்னால் முறைகள், செய்யக்கூடிய முறைகள், பயன்படுத்தக்கூடிய முறைகள். ஆண்டவர் ஒரே வார்த்தையில், பிதா குமாரன் பரிசுத்தாவி உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீடராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று, ஆமாம், அவன் தான் ரட்சிக்கப்படும், அவன் தான் ஞானஸ்தானம் பெற்றவன் தான் நிச்சயப்படுவான், ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயிட்டார், போயிட்டார். ஒழுக்கக்கேடான காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த மோடுக்குள்ளே. இவன் எதுக்கு சொல்ல வரேன்? சாபம் ஏன் வருகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதபடி அதற்கு உன்னுடைய பிரமாணத்தை
கூட்டி சேர்த்தால் உனக்கு என்ன வரும்? சாபம் வரும். கூட்டி சேர்த்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக்கிறதா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் 10 கட்டளைகளில் சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு. நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுக் கொடுக்காத காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? நிறைய செய்கிறோம். ஆனால் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம். தேவன் வேதத்தில் உனக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை நீ பின்பற்றி நடந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யலாம்? வாழ முடியும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். சாபம் ஏன் நமக்கு வருது? சாபம் ஏன் நமக்கு வருது? ஏன் உனக்கும் எனக்கும் சாபம் வந்தது? ஏன் சாபம் வந்தது? நம்ம யோசுவா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கோங்க. யோசுவா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் சாபத்திற்கு ஏதுவான காரியம் உன்னிடத்தில் காணப்பட்டால், சாபத்திற்கு ஏதுவான காரியம் உன்னிடத்தில், ஆமா, சாபம் உன்னிடத்தில் வருவதற்கு ஏற்ற காரியம் காணப்பட்டால் சாபம் என்ன செய்யும்? உனக்கு வரும். அதை நீ இச்சித்தால், சாபத்துக்கு ஈடான காரியத்தை நீ இச்சித்தால் உனக்கு என்ன வரும்? சாபம் வரும். யோசுவா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். 21ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? கொள்ளையிலே இங்க நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளிச்சேக்கலையும் 200 வெள்ளிச்சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் ஒரு நான் பொன் கண்டு பாலத்தையும் எடுத்து அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில், இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளியும் அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஏன் இது வச்சிருக்கிறது தப்பா? இது வச்சிருக்கிறது தப்பா? தங்கம் வச்சிருக்கிறது தப்பா? நல்ல சால்வை வச்சிருக்கிறது தப்பா? இது காரணம் என்ன? அதே அதிகாரத்தில் 12ஆவது வசனத்தை வாசி கேட்போமா? 12ஆவது வசனத்தை. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆண்டவர் சொன்னாரு, சாபத்துக்கு காரணமான ஒன்று உங்களிடத்தில் காணப்படுகிறது. சாபத்திற்கு காரணமான ஏதோ ஒன்று உங்களிடத்தில் காணப்படும். அந்த சாபத்திற்கு இடமான காரியத்தை உன்னை விட்டு அகற்றாவிட்டால் நான் உங்களோடு கூட என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். உங்களோடு கூட இருக்க மாட்டேன். எரியோவுக்கு விரோதமாக ஆண்டவர் சண்டை போட சொல்லலை. எரியோ கோட்டையை உடைப்பதற்காக ஆண்டவர் அதை சுற்றி வர சொல்லி 7வது நாளில் ஆர்ப்பரிக்க சொன்னார். இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படித்து ஆர்ப்பரித்தார்கள். அங்கே உள்ள போகிறதுக்கு முன்னே ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால் யோசுவா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது? அந்த எரிகோக்குள்ளே போகும் பொழுது நீ பார்க்கிற, உன் கண்ணுக்கு தென்படுகிற எவையா இருந்தாலும், உயிருள்ளதோ உயிரற்றதோ, நல்லதோ பொல்லாததோ, எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? சுட்டெரிக்க வேண்டும். எல்லாவற்றையும், அதில் ஒன்றையும் நீ மீதி வைக்கக்கூடாது. ராகாபுனுடைய குடும்பத்தை தவிர வேறு ஒன்றும் அந்த எரிகோ கோட்டைக்குள்ளே இருந்து நீ என்ன செய்யக்கூடாது? வெளியே கொண்டு வரக்கூடாது என்று தேவனுடைய நாமத்தில் கட்டளையிட்டார். தேவன் யோசுவாவுக்கு அந்த கட்டளை கொடுத்திருந்தார். கட்டளை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை அந்த எரியோக்குள்ளே தங்கம், வெள்ளி, இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்குமானால் அவற்றை மட்டும் எடுத்து கொண்டு வரலாம். எடுத்து கொண்டு வந்து நேரே எங்கே கொண்டு வச்சிடணும்? கோயிலுக்குள்ளே வச்சிடணும். அது தேவனுக்குரியது, தேவனுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டதாகும். மற்றவையெல்லாம் நீ என்ன செய்யணும்? அழிச்சிடணும். மற்றவையெல்லாம் அது உனக்கு கிடையாது, அது நீ இச்சிக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிட்டார், கட்டளை போட்டார். போனாங்க. போகும்பொழுது
அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் ஆகான் என்று ஒரு மனிதன் இருந்தான். அந்த ஆகான் தான் போனான். அவன் போயிட்டு என்ன செய்தான், எல்லாத்தையும் எல்லாரும் சுட்டரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பார்த்தா வெள்ளி பாத்திரம் இருக்குது, தங்கம் கட்டி கட்டியாக இருக்குது, நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே பீரோவை திறந்தா அப்படியே சால்வை அதை மாதிரி சால்வை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவ்வளவு நேர்த்தியான ஒரு சால்வை, அவ்வளவு அழகாக இருக்குது, அவ்வளவு அழகாக இருக்குது. நம்ம சில நேரம் சில காரியத்தை பார்த்தோன்னா ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருந்ததுன்னா அது எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல. ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறோம், செல்ஃபோன் கடைக்குள்ள போகிறோம், அவன் செல்ஃபோனாக தூக்கி வைக்கான். வச்சோன்னு இதை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், அந்த பாருங்கள், அந்த பாருங்கள், அப்படி இப்படின்னா பளபளன்னு அது எப்படி ஒர்க் பண்ணுதோ அது ரெண்டாவது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், இல்லை அப்படி தானே? அப்படி பொருளை நிச்சயம் வாங்கும், கண்ணுக்கு இன்பமான ஒரு பொருள். உடனே தூக்கி நினச்சிட்டான், உள்ளே வச்சான். அவனுடைய இடுப்புக்குள்ளே சொருவி மேலே ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சிக்கிட்டான், தங்கத்தெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு நேரம் எல்லாரும் சண்டையை முடித்து வீட்டுக்கு வந்தாங்க. இவன் முதல் ஆளாக எங்கே போனான், அவன் கூடாரத்துக்குள்ளே போனான். கொண்டு வந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் தூக்கி நினச்சிதான் ஒரு குழியை தோண்டி அவன் கூடாரத்துக்குள்ளே நினச்சிட்டான். அந்த சால்வை எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிட்டு எல்லாரும் போல் அவன் வந்து நிற்கிறான். எல்லாரும் போல் வந்து நிற்கிறான். மூச்சு விடலை. இப்போ ஆயிக்கு நேராக சண்டைக்கு, ஆயிங்கிற பட்டணத்துக்கு நேராக சண்டைக்கு போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி, ஜெயம் இல்லை அவங்களுக்கு. உடனே யோசுவா போய் ஆண்டவருக்கு முன்னால் விழுந்து அழுறான், ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே, இதை பார்க்குற மற்ற ஜாதியாருக்கு எங்கள் மேலே என்ன உண்டாயிரும், பயம் இல்லாமல் போயிடும், இஸ்ரவேலின் தேவனை குறித்த பயம் இல்லாமல் போயிடும், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அழுதுட்டுருக்கான். நீ ஏன் மோகப்புறம் விழுந்து கிடக்கவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, சாபத்தீடானது உங்கள் நடுவில் காணப்படுகிறது. சாபத்தீடானது, சாபம் வருவதற்கு காரணமான ஏதோ ஒன்று உன்னிடத்தில் காணப்படுகிறது. ஆகவே சாபத்துக்கு இடமான அந்த காரியத்தை உன்னை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். என்ன செய்யணும்? அப்போதான் அந்த ஆகான் சீட்டு போட்டு கோத்திரமாக வர சொன்னாங்க, குடும்பமாக வர சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில் வர சொன்னாங்க. எல்லாம் வந்த பிறகு சீட்டு யார் மேலே விழுந்தது? ஆகான் மேலே விழுந்தது. இந்த ஆகான் மேலே சீட்டு விழுந்த உடனே இந்த ஆகானை கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது தான் யோசுவா கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையை நான் என்ன செய்தேன், பார்த்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை பார்த்தேன். ஆகவே அதை இச்சித்து நான் என்ன செய்தேன், எடுத்துக்கொண்டேன். பார்க்கக்கூடிய நிறைய காரியம் இருக்குது. அதில் எது ஒன்று அட்ராக்ட் பண்ணுதோ அதை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள நாம் எல்லாருமே என்ன செய்வோம், விரும்புவோம். இது நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், விரும்புவோம். தேவன் ஒன்றை கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம், தேவன் ஒன்றை நமக்கு கொடுக்கும் பொழுது இங்கே திரும்பி பார்ப்போம், நம்ம பொருளை பார்ப்போம், இந்த பக்கம் பார்ப்போம், நம்ம பொருளை பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்கார். இப்படி தான் எடை போட்டு பார்க்குறோம் இன்னைக்கு வரைக்கும். ஆமாம், உனக்கு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு வீட்டை கொடுத்துட்டு இதுதான் உனக்கு, நீ இதில் குடியிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறோம், ஐயோ இவங்கெல்லாம் நல்லா வீடு கட்டியிருக்காங்களே, இவங்கெல்லாம் மோல்டு போட்டிருக்காங்களே, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் நாம் என்ன செய்கிறோம், திருப்தியற்றவர்களாய் மாறி போகிறோம். மற்றவர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அதை மீது உனக்கு என்ன வருது, ஒரு ஆசை, ஒரு இச்சை என்ன செய்கிறது, அவர்களைப் போல இருக்க வேண்டும், அவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களுக்கு கிடைத்தது எனக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். ஒரு வேலை கிடைச்சா கூட மற்றவர்களோடு கூட நாம் எவாலுவேட் பண்ணி பார்க்குறோம், அவங்க வேலை எப்படி இருக்குது, நம்ம வேலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன சேலரி, நம்மளுக்கு என்ன சேலரி, அவங்களுக்கு ஹைக்கு எவ்வளோ வருது, நம்மளுக்கு எவ்வளோ ஹைக்கு வருது, இப்படிலாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இல்லை, தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார், தேவன் உனக்கென்று எதை வைத்திருக்கிறார், அதில் உன் வாழ்க்கையை திருப்தியாக நீ நடத்த முடியுமா, வைத்துக்கொள்ள முடியுமா, தேவனுக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? யோசிப்பாரு. உனக்கு கொடுத்த பொருளை ஏப்பா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு அப்படின்னு
அதை குறித்து புகழக்கூடிய, அது மேல நன்றியுள்ள ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் நீ வாழ்வாயானால் அவங்க தான் சாபத்திற்கு தப்பி வாழ முடியும். அவங்க மேலதான் சாபத்துக்கு என்ன கிடையாது, பலன் கிடையாது, பலன் கொள்ள முடியாது, பலன் கொள்ள முடியாது. மற்றவற்றை பார்த்து சாத்தான் சொல்ற காரியம் என்ன, ஆண்டவர் பைத்தியக்காரன், அவர் அப்படி சொன்னாரா? எவள்கிட்ட சொல்லும் போது அப்படிதானே சொன்னான். என்ன சொன்னான், என்ன சொன்னார் ஆண்டவர்? எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னாரா? இல்லை இல்லை, ஒன்னே ஒன்று நினைச்சுதாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அது பக்கத்தில் போனான் ஏவாள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஏவாளுடைய அந்த செயல் அங்கே தெரியுது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் என்ன செய்தான்? இச்சிக்கப்படத்தக்க விருட்சத்தின் கனியாய் காணப்பட்டது. தன்னுடைய இச்சையை, ஆசையை தூண்டக்கூடிய, ஆசையை இன்னும் 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 பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் கட்டணும், இன்னும் கட்டணும், இன்னும் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 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 இருக்கக்கூடியதில் திருப்தி இல்லாதபடி மற்றவர்களுடைய காரியத்தை, இச்சை என்பது மற்றவர்களுடையதை அந்த 10 கற்பனையில் சொல்லும்போது சொன்னார் ஆண்டவர், பிறனுடைய மனைவியாவது பிறனுடைய கழுதையாவது, எத்தனையோ காரியம் இருக்கு. ஆண்டவர் எதை சொன்னார்? ஒன்று மனைவி, 2வது கழுதையாவது, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையாவது நீ என்ன செய்யாத. அது கழுதையா இருந்தா கூட நீ என்ன செய்யாத, இச்சிக்காத. மற்றவனுடையதை நீ இச்சை என்பதே என்னது? பாவம். மற்றவனுடையதை பார்த்து 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 அவங்க சேலை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க டோலாக்கு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க செங்கலி மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க நெக்லஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க சுடிதார் மாதிரி நல்லா தானே. அடுத்தவங்களே பார்த்துட்டு அலையாத. ஆம்பளைங்க அந்த வீடு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த பாத்ரூம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஃப்ளோர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மற்றவங்க இதை பார்த்து நீ செய்யாத. இச்சை கொள்ளாதே, இச்சை கொள்ளாதே. பாருங்க, சாபம் வந்ததுக்கு காரணம் என்ன? அவன் முதலாவது கண்ணுக்கு இன்பமான ஒரு காரியத்தை இச்சித்தான். கண்ணுக்கு இன்பமான ஒரு காரியத்தை இச்சித்தான். சில காரியங்களை பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த காரியத்தை நீ செய்தால் உன் வாழ்க்கை என்ன செய்யும்? பாழாய் போகும், பாழாய் போகும். எந்த ஒரு காரியத்தையும், இன்டர்நெட்டை பார்க்கறதா இருக்கட்டும், டிவியை பார்க்குறதா இருக்கட்டும், மற்றவர்களோடு பேசுவதாக இருக்கட்டும், மற்றவர்களோடு பழகுவதாக இருக்கட்டும், மற்ற ஒரு ஸ்திரீயினுடைய கணவனோடு பழகுவதாக இருக்கட்டும், அல்லது மற்ற ஒரு புருஷனுடைய ஸ்திரீயோடு கூட நீ பழகுவதாக இருக்கட்டும், அவங்க மேலே உனக்கு என்ன வரக்கூடாது? என்ன வரக்கூடாது? மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகட்டும், அது மேலே என்ன வரக்கூடாது? இச்சை வரக்கூடாது. அப்போ இந்த ஆகானத்தை சொன்ன, ஆகானுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஒரு அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்ன? எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். அங்கு உள்ள பொருள் உனக்கு வேண்டாம். எரியோக்குள்ள உள்ள பொருள் ஆண்டவருக்கு. அதுக்காக இந்த ஆண்டவருக்கு பின்னால் போனால் அவர் தங்கமும் கொடுக்க மாட்டார், வெள்ளியும் கொடுக்க மாட்டார், அங்கே இருக்க சால்வையை கூட எரிக்க சொல்கிறாரு, ஆடு மாடையும் கொடுக்க மாட்டேங்கார் இப்படின்னு தான் நமக்கு தோணும். இல்லை இல்லை, எந்த இடத்துல எதை எடுத்துக்கொள்ளக்கூடாதோ அதுதான் வேண்டான்னு சொல்லுவார். அடுத்தாப்புல ஆயிக்கு சண்டை போனாங்க. ஆயிக்கு ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி போகும்போது ஆண்டவர் சொன்னார், அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்கப்பா, அங்கே இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி ஆடு மாடு கொளுத்ததெல்லாம் உங்களுக்கு அவங்கவுங்க நினச்சிக்கோங்க, பிடிச்சதை வீட்டுக்கு ஓட்டு வாங்கன்னு தான் சொன்னார். சொன்னார சொல்லலையா? எப்போ உனக்கு எதை கொடுக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். இது இப்போ வேண்டாம் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அதில் வாங்கக்கூடாது.
வாங்க. இன்றைக்கி அநேகர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் அழுகிறது ஒரே காரியம் என்ன, நாங்கள் நினைக்கலங்களே இப்படி போவோம்னு நினைக்கலங்களே, எங்கள் வாழ்க்கை இப்படிலாம் போயிடும்னு நினைக்கலையே, எங்கள் வீட்டில் குடியிருக்க முடியலையே, எங்கள் ஊரில் குடியிருக்க முடியலையே, நாங்கள் போயிட்டோமே, ஒரு சின்ன கடன் தாங்க வாங்கினோம், ஒரு சின்ன கடன் தாங்க வாங்கினோம், தகுதிக்கு மிஞ்சி பேராசை பட்டு ஒரு சின்ன கடன் வாங்கினவங்க இன்னைக்கு குடும்பமே சீரழிந்து சின்னாபின்னமாகி நாசமாக போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யிட்டாங்க, தகுதிக்கு மிஞ்சி. உன்னால் இவ்வளோதான் முடியுமா, அதை செய், அதுக்கு மிஞ்சி நீ என்ன செய்யாத, மிஞ்சி ஒரு காரியத்தை நினைக்காத, அதுதான் இச்சை. மற்றவர்களை போல இருக்கணும், மற்றவர்களை போல வாழணும், இப்படிதான் செய்யணும் நினைக்காத, அது பெரிய தப்பு. பெரிய உன்னால் முடியுமா முதலாவது சிந்திச்சுப்பார். எந்த ஒரு காரியத்தை நீ செயல்படுத்துறதுக்கு முன்னால், உன் வீட்டில் வீடு கட்டினாலும் சரி, கல்யாணம் முடித்தாலும் சரி, அல்லது உனக்கு அன்றாட பொருள்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு சேலை சட்டை வாங்கினாலும் சரி, இதை வாங்கினா இந்த மாதம் என்னால் இந்த சம்பளத்துக்குள்ளே எனக்கு வருமானம் இவ்வளோதான், கொஞ்சம் சிந்திச்சுப்பார். உன்னால முடியாத தகுதிக்கு மிஞ்சின காரியத்தில் நீ இறங்கினா கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்ய முடியாது, இருக்க மாட்டார். ஏன்? பேராசை, அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும், அவங்கள போல வாழணும், அதுதான் இச்சை. இந்த காரியம்தான் என்று உனக்கு ஆண்டவர் நியமிக்கும் பொழுது அந்த காரியத்தில் நீ என்ன செய்யணும். இப்போ பிள்ளைங்க வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்க, வாலிப வயசில் என்னையே மாதிரி தான், என்னுடைய கேடர் தான், என்னை போல தான் படிச்சிருக்காங்க, அவங்க எவ்வளோ வாங்குறாங்க, 30,000 ரூபா வாங்குறாங்க, எனக்கு வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளோ தான் கொடுக்கேன்னு இருக்காங்க, 5,000 ரூபா தான் கொடுக்கேன்னு இருக்காங்க. 30,000 ரூபா வர வரைக்கும் நான் எங்கே போக மாட்டேன் வேலைக்கே. ஆமாம், உனக்கு ஆண்டவர் நியமித்த வேலை 5,000 ரூபானா போய் தொலை. வீட்டில் உட்காந்துட்டு இல்லை அதுதான் வேணும் அப்படின்னா சாபம் தான் வரும், உனக்கு ஆசீர்வாதம் வராது. மற்றவங்களை பார்த்து அந்த சம்பளத்துக்கு நான் போகணும், அந்த வேலைக்கு தான் போகணும் சொல்லாத. மற்ற வீட்டை பார்த்து அதே மாதிரி தான் வீடு கட்டுவேன், அதே மாதிரி தான் குடியிருப்பேன் சொல்லாத. உனக்கு தேவன் நியமித்தது என்ன, உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று தேவன் கொடுத்தது என்ன, அதுல திருப்தியா இருக்க பழகு. தகுதிக்கு மிஞ்சிய வாழ்க்கை அதுதான் சாபம். சாபம்னா என்ன நினைச்சுக்கிட்ட, இன்னைக்கு நான் கண்கூட பார்க்குறேன், ஏன் விசுவாசி அழுது கதறாங்க ஃபோனில். நான் சும்மா சொல்லலை, மிகைப்படுத்தி சொல்லலை. ஐயோ எங்கள் வாழ்க்கை எப்படி போச்சுதே, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி நாசமாக போச்சுதே, அழுறாங்க கதறாங்க. ஆனால் வாழும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா எப்படி வாழ்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி உடுத்துறாங்க சொல்கிறாங்க. மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. தேவன் உனக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதில் வாழ கற்றுக்கொள். இச்சை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, மற்றவர்களுடைய தரத்தை பார்த்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் நான் வாழ்வேன் சொல்லாத. அதை உன்னை சாபத்தில் கொண்டு போய் விட்டு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆகான் அதைத்தான் செய்தான். அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த முழு குடும்பத்திற்கும், இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் சாபமாய் வந்தது, சாபமாய் வந்தது. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது அந்த சாபம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வெண்கலத்தினால் இரும்பினால் ஆன பாத்திரங்கள் இதெல்லாம் எங்கே வரணும்? தேவனுடைய பொக்கிஷத்திற்கு வந்து சேரணும். அதை இவன் எடுத்துக்கிட்டு போனான். எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுட்டான்? அதுக்காக அடுத்த வாரம் யாராவது எல்லாம் தாலியெல்லாம் கழட்டி உண்டியலில் போட்டுறாதீங்கப்பா, நான் அப்படிலாம் சொல்லலை. தங்கம் வெள்ளி பொண்ணுலாம் நீ நல்ல எவ்வளோ வேணுமோ 100 பவுன் கூட போட்டுட்டு வா, ஆண்டவருக்கு நீ ஒரு பொட்டு கூட கழட்டி போட வேண்டாம், ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. ஆனால் இருக்கிறது எவ்வளவா? ஒரு பொம்பளை இருந்தா அவளுக்கு ஆண்டவர் ஏதாவது கொடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. நாளைக்கு சாப்பாட்டுக்கு வாங்கிறதுக்கு கொஞ்சம் போல காசு அலமாரியில் வச்சுருக்கா. பார்த்தா ஐயோ எல்லாரும் காணிக்க போடுவாங்களே, நான் என்ன பண்ணுறது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு, நாளைக்கு ரொட்டி வாங்குறதுக்கு ஒரு 2 ரூபா வச்சுருக்கேன், சரி ஆண்டவருக்கு போட்டுருவோம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் கொண்டாந்து போட்டால், ஆண்டவர் பார்த்தார், தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிச்சயிட்டா போட்டா, மனப்பூர்வமாய் போட்டா. மற்றவங்கள்லாம் தன்னுடைய ஆஸ்தியின் ஒரு பகுதியை பெருமைக்காக என்ன செய்தாங்க?
எல்லாருக்கும் இப்படி காட்டிட்டு என்ன செய்தாங்க, கொண்டாந்து போட்டாங்க. அவர்கள் அல்ல, இவ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவா. இவ தான் மனப்பூர்வமாய் தேவனுக்கு எதை செய்தாலும் என்ன செய்யுங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்கள், மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆண்டவர் தான் சொன்னார். இந்த ஆகன் என்ன செய்தான், கர்த்தருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதையும் கொண்டு வந்து என்ன செய்யிட்டான், உள்ள வச்சுட்டான். என்ன செய்யிட்டான், உள்ள வச்சுட்டான். மல்கியாவின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில், கடைசி பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும் போது அந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்போமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. பாருங்க, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆமா, நீங்க சபிக்கப்பட்டவர்கள். சாபம் ஏன் வந்துச்சுங்காரு ஆண்டவர்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீ கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். தேவனை எதில் நீ ஏமாற்ற, எதில் ஏமாற்ற? மல்கியாவில் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் தசமபாகத்திலையும் நான் காணிக்கை பற்றி உன்கிட்ட பேச வரல, காணிக்கை நீ போடணுங்கிறதுக்காக பேச வரல. இன்றைக்கு நான் தேவனை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா, அது தவறா, நல்லதா தப்பான்னு கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், என்கிட்ட ஒரு வெள்ளி பணத்தை கொண்டு வாங்கப்பான்னாரு. கொண்டு வந்தாங்க. இதை கேட்டாங்க, இதில் இருக்க சீல் யாருடைய முத்திரப்பா அப்படின்னு கேட்டாங்க. இது ராயனுடையது அப்படின்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்கள பார்த்து, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை, ஆமாம், தேவனுக்குரியதை யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாள் ஓய்வு நாள், இது கர்த்தருக்குரியது அப்படின்னு சொன்னா இந்த நாளை யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து, ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்ட, தூர இடத்துக்கு போயிட்ட, உன்னால ஆனந்தூர் ஆலயத்துக்கு வர முடியல அப்படின்னா அங்கே இருக்கிற சர்ச்சைக்கு நீ போய் ஆண்டவர் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். அங்கே நீ ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யணும், ஆண்டவரை துதித்து ஆராதிக்க பழகணும். ஆராதிக்க இதை விட்டுட்டு தேவனுக்குரிய அந்த நாளை உனக்கென்று நீ எடுத்துக்கொண்டால் நீ யாரு, நீ யாரு? காணிக்கையில மட்டுமல்ல, தேவனுக்குரிய காரியத்தை தேவனுக்கு கொடுக்காதபடி இருந்தால் நீங்க சபிக்கப்பட்டவர்கள். நீங்க யாரு? சபிக்கப்பட்டவர்கள். நீங்க சபிக்கப்பட்டவர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு கொடுக்க தவறிவிட்டோம். இப்ப இந்த ஆகாரம் பிடிச்சாச்சு, ஆகாரம் பிடிச்சு கொண்டாந்து என்ன செய்யறாங்க, ஆகாரம் பிடிச்சு கொண்டாந்து அவங்க இப்போ கொண்டாந்து நிறுத்துறாங்க. நிறுத்துற உடனே எங்கப்பா அப்படின்ன உடனே இந்த தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, இதெல்லாம் கூடாரத்துக்குள்ளே இருக்குது, சால்வை எங்கே இருக்குது, நான் இச்சித்த பொருள் எங்கே தான் இருக்குது, தேவனுக்குரிய பொருள் எங்கே தான் இருக்குது, எல்லாமே உள்ளே தான் இருக்குது. நாங்கள் இப்போ பாருங்கள், எல்லாம் எங்கே தான் இருக்குது, அவன் இச்சித்த பொருள் தேவனுக்குரிய பொருள் எங்கெல்லாம் எங்கே தான் கூடாரத்துக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கான். இப்போ என்ன செய்தாங்க, ஆகான வெளியே கொண்டு போனாங்க. கொண்டு போய் அவனையும் அவனுக்குள்ள எல்லா பொருளையும், கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று நியமித்த பொருளை மறுபடியும் எங்கே கொண்டு போகல, அது சபிக்கப்பட்ட பொருள். என்றைக்கு நீ வஞ்சித்தாயோ அது சாபத்தின் பொருளாய் மாறிவிட்டது. அதை கொண்டு போய் நினைச்சிட்டாங்க. அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, சுட்டரித்து விட்டார்கள். எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, சுட்டரித்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவனுடைய பொருளை நீ வஞ்சித்து வைப்பாயானால், நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாளை நீ வஞ்சித்து உனக்கென்று பயன்படுத்துவாயானால் அந்த நாள் உனக்கு சாபமாய் மாறி போகும். அந்த நாளில் சம்பாதித்த பொருள் உனக்கு சபிக்கப்பட்ட ஒரு பொருளாய் மாறி போகும். அது தேவனுக்கு மறுபடியும் திரும்ப அவர் கரத்தில் வராது. அந்த நாளினுடைய பலனை உனக்கு மறுபடியும் திருப்பி என்ன செய்ய மாட்டார், அதை அங்கீகரிக்க மாட்டார், அதை அங்கீகரிக்க மாட்டார். அதனால தான் அங்கே என்ன வந்தது, சாபம் வந்தது, சாபம் வந்தது. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், சாமுவேலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாங்க, அவங்க அமலேகருக்கு விரோதமாக சண்டை போட போகும்போது சாமுவேல் சொல்லி அனுப்புனார் சவுல்கிட்ட, அங்கே உள்ளதெல்லாம் என்ன செய்யணும், அழித்து சுட்டரிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பார்த்தா, அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க மாடுகள்லாம் கொழு கொழு வளன்னு என்ன செய்யுது,
இருக்குது. அங்கே இருக்க மாடுகள் ஆடுகளெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு என்னடா இது இவ்வளோ கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி நிச்சயிக்கிறாங்க. கொழுமையானவைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சாமியல் கேட்டார், என் காதில் கேட்கிற சத்தம் என்ன? ஐயோ, அது ஜனங்கள் அந்த சாபத்தின் பொருளிலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க. யாருக்காக? கர்த்தருக்காக. இந்த வசனத்தை வாசி கேட்போமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21, 22 வாசி கேட்போமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். செவி கொடுக்க சேர்வதே உத்தமம் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. சாபத்தின் காரியத்துல கொழுமையானவர்களின் தேவனுக்கு கொடுப்பது யாருக்கு பிரியம் கிடையாது? ஆண்டவருக்கு. ஆமா, தேவன் கட்டளையிடாத ஒரு விதத்துல உன்னுடைய வருமானத்தை நீ ஈட்டிக்கொண்டு அதுல ஒரு பங்கு தேவனுக்கு கொடுத்தால் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் தான் சொன்னார், பலி கொடுக்க பார்க்கலும் கீழ்ப்படிவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல சேர்றது தான் உத்தமம் இல்லை? அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுக்க சேருவதும் தான் உத்தமம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம செவிட்டுவிரியன் மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சாபத்தினால் நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி கேட்போமா? எழுந்திரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது. கவனிங்க. உன்னுடைய சத்துரு இன்றைக்கு உன்னை ஏதோ ஒரு விதத்தில் உன்னை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறான். மேற்கொள்ளணும்னு அடிமையாக வைத்து அவன் மேன்மை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான், அவன் ஆசைப்படுறான். அப்போ சத்துருவை நீ மேற்கொள்ள வேண்டுமானால் சாபத்திற்கு இடமான காரியத்தை உன்னை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அந்த சாபத்திலிருந்து நீ விடுதலை பெறணும்னு சொன்னா அதுக்கு முந்தின வசனம் ஆண்டவர் சொன்னாரு, சாபத்திற்கு இடமான காரியம் உன்னிடத்தில் காணப்பட்டால் நான் உங்க கூட நிச்சய மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் உங்க கூட நிச்சய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஒன்று ஆண்டவர் சொன்னது, சத்துருவை நீ நிச்சய முடியாது மேற்கொள்ள. உனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறான். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட என்ன செய்வேன்? இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். நீ எங்க போனாலும் உன் கூட நான் என்ன செய்வேன்? இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசி கேட்போமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசி கேட்போமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்கு கொடுத்தார. இப்ப இதே யோசுவா தான் இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடக்குறான். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் என்ன செய்தாங்க? முதுகு காட்டாங்களே, நீங்க எங்க கூட இல்லையே. அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பொய்யா? ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பொய்யா? ஆண்டவர் உனக்கு இதை செய்வேன்னு சொன்னது பொய்யா? கிடையாது, அது உண்மைதான். ஆனா குறை எங்க இருக்குது?
சாபத்திற்கிடமான காரியம் உன்னிடத்தில் காணப்பட்டதுனால தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியல. சத்துருவுக்கு உன்னால என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க வந்துவார் அப்படின்னு சொல்ல முடியலை. வந்துவார் அப்படின்னு சத்துருவை பார்த்து என்ன செய்ய முடியல, ஏய் வா பார்க்கலாம், என்கிட்ட வர முடியுமா, எரிஞ்சு நாசமாயிருவேன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? நல்ல யோசித்து பாருங்க. தேவனுடைய மனிதனா இருந்து கட்டப்படுவா என்றால் என்ன செய்யும், கட்டப்படும். ஹல்லேலூயா. பூமியில நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், இங்கே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இது உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கட்டப்படுவாயாக நான் நினைச்சினோம், கட்டப்படணும். தேவனுக்கு முன்னதாக நிற்கக்கூடியது ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. ஆண்டவரே போக வேண்டாம் ஐயா, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருடைய வசனம் நிறைந்த வார்த்தைகள் உள்ள அந்த கற்பலகை உள்ள உடன்படிக்கை பெட்டி, அது போய் தாகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு வச்சாங்க. அந்த பெட்டிக்கு முன்னாலே அந்த தாகோனால நிச்சய முடியல, நிற்க முடியல, விழுந்து நொறுக்கி போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெட்டிக்கே அந்த வல்லமை இருந்ததுன்னா தேவன் உனக்குள் இருப்பாரானால் எவ்வளவு வல்லமையோட நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு உனக்கு முன்னால் நிற்க முடியாது, இருக்கிற இடத்துல அந்த சத்துருவை மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. அதை நீ கெட்டினா அது என்ன செய்ய முடியாது, அவுக்கவே முடியாது. கட்டப்படுவாயாக என்ன செய்யும், அது கட்டப்படும். அது என்ன செய்யப்படும். அநேக நேரங்களில் சில இடங்களை கடந்து போகும்போது என் வழக்கம், ஒவ்வொரு இடத்த கடந்து போகும்போதும் நான் நினச்சிவேன் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன்னு போவேன். அது கட்டப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கும் ஒரு காலத்தில் ஓஹோன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் இன்றைக்கி அடங்கி போச்சு. காரணம் என்ன தெரியுமா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தினால நாம் நினைச்ச வேண்டிய சத்துருவை கட்ட முடியும், கட்ட முடியும். அது கட்டப்படும், அது என்ன செய்யப்படும். ஆமாம், அதுக்கு என்ன தேவை தெரியுமா, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த வணங்கா கழுத்தில் ஜனங்கள் கூட நான் இருக்க மாட்டேன், நீ கூட்டிகிட்டு போ. அசால்ட்டாக சொல்லிட்டார், நீ கூப்பிட்டு போ, நான் வரமாட்டேன். அவன் சொல்லிட்டான், நீங்கள் வரலன்னா நான் இங்கேருந்து ஒரு அடி கூட நிச்சய மாட்டேன் எடுத்து, நீங்கள் வரலன்னா இங்கனே கடந்து செத்தாலும் சாவன வழிய நான் என்ன செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையை ஒரு அடி கூட நகர்த்த மாட்டேன்னு பிடிவாதமாக பிடிச்சான். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் அப்படின்னு சொல்லி நிச்சயிட்டாரு. இல்லை ஆண்டவரே, அந்த வசனத்தை வாசிப்போமா? யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசி கேட்போமா? அப்பொழுது அவன் அவரை நோக்கி, அப்பொழுது மோசே அவன் ஆண்டவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். ஆமா, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா, நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும், சகல ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள்ல விசேஷித்தவர்கள் என்று எப்படி விளங்கும்? நீங்க எங்க கூட வந்தாதான். நீங்க எங்க கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவர் நம்ம கூட வரணும்னு விருப்பம், எல்லாம் முழங்கால் படிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, நீங்க எங்க கூட வரணும்ப்பா, நீங்க எங்க கூட வரணும். நீங்க எங்க கூட வராம நாங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். எங்க வாழ்க்கையை நடத்துறது நீங்கப்பா. எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல, எங்களுடைய சம்பாத்தியம் அல்ல, நீங்க தான்ப்பா என்ன நடத்துறீங்க. உண்மையா ஆண்டவர் பார்த்து சொல்லு. நீங்க இல்லாம என்னால இந்த வாழ்க்கையை நடத்த முடியாதுப்பா. அவ்வளவு பெரிய மோசே, அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த அந்த மோசே, எகிப்திலே தேவனுடைய கரத்தை வெளிப்படுத்தின அந்த மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரை நீங்க வந்தாதான் மற்ற ஜனங்கள்
ஐயோ இது ஆண்டவருடைய ஜனங்கள் என்ற ஒரு பயம் எங்களை பற்றி அவங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எங்கள் கூட வரலன்னா நாங்கள் போகவே மாட்டோம். எங்கள் வாழ்க்கை நடத்த முடியாதப்பா, செயலற்று போவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். தேவன் தன்னோடு வருவதற்கென்று தன்னை அர்ப்பணித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் உன்னோடு கூட வரணும்னு உனக்கு விருப்பம் இருக்குதா? விருப்பம் இருக்குதா? சாபத்திற்கு இடமான ஏதோ ஒரு இச்சையான காரியம், எதையோ ஒன்றை இச்சித்து தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய மனதிலே, உன்னுடைய சிந்தையிலே நீ வைத்து அதை பிரதானப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். அதை கர்த்தர் விரும்பல. எஸ், ஆண்டவர் அதை விரும்பல. நீ மனசுல அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்க. இதுதான் 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 எனக்கு வேணும், இதை கொண்டு நான் சகல காரியங்களை செய்வேன். நினைக்காத நினைக்காத. ஒரு நாள் வரும், சாபத்தின் கொடூரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படும். ஆக இன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணி. கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, நீங்க என் கூட வர்றதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் தடையாய் காணப்படுமானால், என்னுடைய இச்சைக்குரிய காரியம் தடையாய் இருக்குமானால் இதை நான் விட்டு விடுறேன்ப்பா. நான் இதை வெறுத்து தூர தள்ளிடுறேன். இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன். உடன்படிக்கை பண்ண முடியுமா? ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண முடியுமா? வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பான்னு சொல்லு. கண்ணீரோடு கூட மனம் திரும்பு. உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு. வேண்டாம்ப்பா, இந்த காரியத்தில் நான் மனம் திரும்புறேன். இந்த காரியத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். இது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இதில் எனக்கு விருப்பம் இல்லப்பா, எனக்கு பலன் தாங்க. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். நான் உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொன்னார, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் என்று சொன்னார. நீ போற எல்லா இடத்திலும் உங்க இருந்து பலத்த காரியங்களை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒருவரும் உனக்கு முன்னால ஏத்து நிற்கிறது இல்லைன்னு யோசுவாவுக்கு மோசேக்கு சொன்னதை போல உனக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஏன் நீ கலங்குற? ஏன் நீ திகைக்கிற? ஆண்டவர் உன்னை நடத்த மாட்டாரா? அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகரோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தவறை உன்னுடைய உள்ளத்தில் அவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று புகழ். வேண்டாம் ஆண்டவரே, இந்த அற்பமான காரியத்துக்காக, இந்த ஈன காரியத்துக்காக உங்களை நான் விட்டுட்டேன்பா, உங்களை நான் விட்டுட்டேன்பா, உங்களை நான் மறுதளிச்சல ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப எனக்கு பலன் தாங்க. இதை நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவர். சாபத்திற்கு ஈடான காரியத்தை எங்களை விட்டு அகற்றும்படியாய் இந்த நாளிலே நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி ஆண்டவர் என்று சொல்லுவோம். எந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வெறுக்கிறாரோ, தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயோ, அன்று வாழ்க்கையில் எந்தவித செயல்பாட்டில் இருந்தாலும் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. பலனற்ற உனக்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர். உன்னுடைய பலவீனங்களை மாற்றி தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் உன்னை பலப்படுத்துகிற தேவனும் அவரை. அப்பா பார்த்து கேளு, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளு. பரிசுத்த பிதாவே, பலவீனமான எங்களை உங்க சமூகத்தில் தாழ்த்துகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சாபத்திற்கு இடமாக ஆண்டவரே எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய செயல்பாட்டிலே காணப்படுகிறது. இவைகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றுங்கப்பா, எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் உமக்கு பிரியமான, நீங்க எங்க கூட இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியாய் செவிக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்துருவை எதிர்த்து நிற்க ஆண்டவரே, சத்துருவை ஜெயிக்க நீங்க எங்களுக்கு வேதத்தில் வாக்கு கொடுத்த வண்ணமாய் அந்த 70 பேருக்கு நீங்க வாக்கு கொடுத்து அனுப்புனீங்கப்பா. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொன்னீங்க.
அந்த அதிகாரத்தை எங்கள் கரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் தெய்வரீர் எங்களோடு கூட இருக்கும்படியான அந்த பாக்கியத்தை, அந்த கிருபையை நமக்கு பிரியமான வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு தருவீராக. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார பொத்தினோம் கொற்றலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.